வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை மாவட்டத்தில் 25 குளங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. கொக்கைன் கொண்டுவரப்பட்ட சீனி கொள்கலனை பரிசோதித்த சுங்க அதிகாரிகளுக்கு இடமாற்றம். දේශපාලන බලවතුන් පිරිසක් තමයි මේ මත්ද්‍රව්‍ය ව්‍යාපාරය ගම්වල පාලනය කරේ. உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீகஜனுக்கு வெளிநாடு செல்ல ஊர்காவல்துறை நீதிமன்றம் தடை உத்தரவு. தனக்கு எதிராக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அமைச்சர் சரத் பொன்சேகா பதில். මල්වීරවංශ වගේ මිනිස්සු කරන තක්කඩි වැඩ, නිවට වැඩ, බේගුළු වැඩ අපි කවදාත් අතීතේ කරලත් නැහැ, අද කරලත් නැහැ. தினேஷ் சந்திமால் நிமோனியா தொற்றுக்குள்ளான நிலையில் இந்திய அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணியை ரங்கன ஹேரத் வழிநடத்தவுள்ளார். இனி விரிவான செய்திகள். திருகோணமலை மாவட்டத்தில் புனரமைக்கப்பட்ட 25 குளங்களை ஜனாதிபதி இன்று மக்களிடம் கையளித்தார். ஜனாதிபதியின் கண்காணிப்பின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் சிறிசர பிவிசும் திட்டத்தின் ஊடாக புனரமைக்கப்பட்ட கந்தலாய் கங்தலாவ 12ஆம் பிரிவு குளம் மக்களிடம் இன்று கையளிக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்தின் அணைக்கட்டுகள் புனரமைப்பு, வீதி அபிவிருத்தி, யானை வேலிகள் அமைத்தல், சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளின் அபிவிருத்தி போன்றவற்றிற்காக 3 வருட காலப்பகுதியில் சிறிசர பிவிசும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இதற்காக ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக 5000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. அதன் கீழ் இந்த வருடம் வழங்கப்பட்ட 1000 மில்லியன் ரூபாவில் 200 மில்லியனுக்கும் அதிக செலவில் திருகோணமலை மாவட்டத்தின் 25 குளங்களின் புனரமைப்பு பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இந்த நாட்டில் பாரிய திட்டங்களை ஏற்படுத்துவது எனது கொள்கை அல்ல. அரசியல் மற்றும் பொருளாதார எண்ணக்கருக்களில் இவ்வாறான பாரிய திட்டங்கள் காணப்படுகின்றன. அனைத்து அரசாங்கங்களிலும் காணப்படுகின்றது. எனினும் இந்த நாட்டின் வரலாறு மற்றும் விவசாயத்தினை அடிப்படையாக கொண்டும் இந்த நாட்டில் காணப்பட்ட செழிப்பான யுகத்தினை கருத்தில் கொண்டும் விவசாயத்தை மேம்படுத்தி விவசாய கலாச்சாரம் ஒன்றை கட்டியெழுப்புவதன் ஊடாக எமது நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை பலப்படுத்துவது தொடர்பில் நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம். சிறிசர பிவிசும் திட்டத்திற்காக உளவு இயந்திரங்கள், பவுசர், டேலர் இயந்திரங்கள் மற்றும் 5 கேப் வண்டிகள் இலங்கை இராணுவத்தின் பொறியியல் பிரிவிற்கு இதன்போது உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கந்தலாய் நீர்த்தேக்கத்திற்கு அருகில் நடைபெற்ற உள்நாட்டு உணவு உற்பத்தியில் 2016ஆம் ஆண்டு சிறப்பாக செயற்பட்டவர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி பங்கேற்றார். உள்நாட்டு உணவு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக பாரிய சேவையாற்றிய 48 விவசாயிகளுக்கு இதன்போது விருது வழங்கப்பட்டது. இரத்மலானை பொருளாதார மத்திய நிலையத்தில் உள்ள சதோச களஞ்சிய சாலைக்கு சீனி கொண்டு வந்த கொள்கலனை சோதனையிட்ட சுங்க அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுங்க ஊடக பேச்சாளர் சுனில் ஜாரத்ன தெரிவிக்கின்றார். இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள 7 சந்தேக நபர்களையும் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு கல்கிசி நீதவான் அனுமதி வழங்கினார். பிரேசிலில் இருந்து நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனி கொள்கலனில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 218 கிலோகிராமும் 600 கிராமும் நிறை கொண்ட கொக்கைன் நேற்று முன்தினம் மாலை கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பெறுமதி 320 கோடி ஆகும். சீனி அல்லது வேறு பொருட்களுடன் நாட்டிற்கு கொக்கைன் கொண்டுவரப்படுவதனை தடுப்பதற்கு சுங்க திணைக்களம் என்ற ரீதியில் நீங்கள் முன்னெடுத்துள்ள நடவடிக்கை என்ன? சுங்க பணிப்பாளர் நாயகத்தின் உத்தரவிற்கு அமைய 100% சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. மக்களுக்கு விரைவில் சீனியை வழங்க வேண்டும் என சுங்க பணிப்பாளர் நாயகத்துக்கு சீனி இறக்குமதியாளர்கள் கோரியிருந்தனர். இதனை அடுத்து அந்த நடைமுறையை தளர்த்தி தெரிவு செய்யப்பட்ட கொள்கலன்கள் மாத்திரம் சோதனையிடப்பட்டன. தெரிவு செய்யப்பட்ட கொள்கலன்கள் மாத்திரம் இவ்வாறு சோதனையிடப்பட்டிருந்தால் அந்த கொள்கலன் எவ்வாறு விடுவிக்கப்பட்டது? இலங்கை சுங்கம் என்ற ரீதியில் அதன் பொறுப்பை நாங்கள் ஏற்கின்றோம். 100% பொருட்களை சோதனையிடுவது என்பது நடைமுறை சாத்தியமற்ற விடயம். நீங்கள் கூறும் வகையில் எதிர்காலத்திலும் இவ்வாறு இடம்பெறும் அல்லவா? நாம் சில தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்துகின்றோம். ஸ்கேன் இயந்திரங்களின் நிலைமை மோசமாக உள்ளது. 4 மணித்தியாலங்கள் அதனை இயக்கினால் 2 மணித்தியாலங்கள் அதன் பாவனையை நிறுத்த வேண்டியுள்ளது. எமது கண்ணுக்கு தெரியாத விடயங்கள் வெளியில் கொண்டு செல்லப்படலாம்.
நாட்டில் சீனி தட்டுப்பாடு ஒன்று ஏற்படுவதனை தடுப்பதற்கு கொள்கலன்களை விரைவில் விடுவிக்குமாறு சீனி இறக்குமதியாளர்கள் வேண்டுகோள் விடுப்பதாக கருத்து முன்வைக்கப்பட்ட போதிலும் இன்றைய தேசிய பத்திரிகை ஒன்றில் வெளியிடப்பட்டுள்ள விளம்பரத்தில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட சீனியை சந்தையில் விநியோகிப்பதற்கு தயாராக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஒரே தடவையில் 200 மெட்ரிக் டன்னுக்கும் அதிக அளவிலான சீனியை உடனடி பணத்திற்கு கொள்வனவு செய்யக்கூடிய கொள்வனவாளர்களுக்காக இந்த விளம்பரத்தில் கட்டணங்கள் கூறப்பட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் அரசியல் துறை பிரதி செயலாளர் ஜெஃப்ரி ஃபெல்ட்மனை எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் இன்று சந்தித்து கலந்துரையாடினார். கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். ஐக்கிய நாடு சபை மனித உரிமை பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்மானம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கத்துக்கு 2 வருடம் அவகாசம் கொடுப்பதை எமது மக்கள் விரும்பவில்லை. எமக்குள் கூட அந்தபடி சம்பந்தமாக கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் ஐக்கிய நாடு சபை மனித உரிமை பேரவையினால் இலங்கை அரசாங்கத்துடைய சம்மதத்துடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக அதை அமல்படுத்துவதற்காக நாங்கள் சம்மதம் கொடுத்தார்கள். தற்பொழுது 4 மாதங்கள் கழிந்துவிட்டன. ஆனால் ஏற்பட்டிருக்க முன்னேற்றம் காணாது. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த தீர்மானத்தில் கூட அரசியல் தீர்வு சம்பந்தமாக அரசியல் சாஸ்திர திருத்தம் சம்பந்தமாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆனபடியால் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வதேச சமூகம் தன்னால் இயன்ற பங்களிப்பை செய்ய வேண்டும். மற்ற மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், காணாமல் போன மக்களுடைய பிரச்சனைகள், காணி பிரச்சனைகள், கைதிகளுடைய பிரச்சனைகள், பயங்கரவாத தடைச்சட்ட பிரச்சனை, மக்களுடைய மீள்குடியேற்றம், வீட்டு வசதி, தொழில் வாய்ப்பு, பல விடயங்கள், இந்த கர்மங்கள் எல்லாவற்றிலும் தற்போதைய அரசாங்கத்துக்கு முந்தைய அரசாங்கத்துக்கு இடையில் ஒரு வித்தியாசம் இருந்த போதிலும் கூட இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகள் எமது மக்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. எங்களுடைய தொடர்புகள் தொடரும். அதை இன்னும் நாங்கள் உறுதி செய்வோம். நல்ல சந்திப்பு. எங்களுடைய சந்திப்பு சம்பந்தமாக பல விடயங்களை தான் ஐக்கிய நாடு சபையுடைய செயலாளர் நாயகத்துடன் கலந்துரையாடி அவருக்கு அறிவிப்பார் என்று சொல்லியிருக்கின்றார். புதிய அரசியல் சாசனம் உருவாக்கத்தில் நிறைவேற்று அதிகாரம் நீக்கிறது சம்பந்தமாக சுதந்திர கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையில பிரச்சனைகள் காணப்படுகிறது. தேசிய சுதந்திர முன்னணி அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலகி இருக்கிறோம். இப்போ இப்படியான ஒரு தருணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வளவு தூரம் புதிய அரசியல் சாசன உருவாக்கத்தில் நம்பிக்கை வச்சிருக்கு? எமக்கு நம்பிக்கை இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் பாராளுமன்றத்தில் ஏகமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாராளுமன்ற ஒரு அரசியல் சாசன சபையாக மாற்றப்பட்டு அந்த அரசியல் சாசன சபை தன்னுடைய நடவடிக்கை குழுவின் மூலமாக ஒரு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்கி உபகுழுக்களுடைய உதவியுடன் நாங்கள் பல விடயங்கள் சம்பந்தமாக ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். அந்த கர்மம் நடைபெறுது. ஒரு முடிவை ஏற்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அப்படி ஒரு முடிவு வராவிட்டால் நாங்கள் உரிய நேரத்தில் உரிய முடிவை எடுப்போம். யாழ்ப்பாணம் வல்வடித்துறை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டரான ஸ்ரீகஜனுக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீகஜனுக்கு வெளிநாடு செல்ல தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட பதில் நீதவான் ஸ்ரீகஜன் வெளிநாடு செல்ல தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதற்கமைய அவருடைய வெளிநாட்டு கடவுச்சீட்டு முடக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீகஜன் வெளிநாடு செல்வதற்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றபோது கடந்த 7ஆம் தேதி அவருக்கு விமான நிலையத்தால் வெளியேற அனுமதி மறுக்கப்பட்டது. தற்போது யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டரான ஸ்ரீகஜன் தனிப்பட்ட தேவைக்காக சென்னைக்கு செல்வதற்காக கடந்த 7ஆம் தேதி விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார். எவ்வாறாயினும் வெளிநாடு செல்வதற்காக முறையான அனுமதியை இவர் பெற்றிருக்கவில்லை என போலீசார் குறிப்பிட்டிருந்தனர். போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய திட்டம் குறித்து கேகாலையில் ஊடகவியலாளர்கள் வினவிய கேள்விக்கு அமைச்சர் கபீர் ஹாஷிம் பதிலளித்தார். கேகாலை மாவட்டம் தொடர்பில் நான் திருப்தி அடையப் போவதில்லை. கீழ் மட்டத்தில் இதனை வெற்றியடைய செய்ய முடியாது போயுள்ளது. போலீசார், பல்வேறு துணைக்கிடங்கள் மற்றும் சிவில் சமூகத்தின் ஒத்துழைப்பு எமக்கு தேவையாக உள்ளது. கடந்த காலங்களில் அரசியல் ரீதியில் பலம் வாய்ந்த சிலரை கிராம மட்டத்தில் போதைப் பொருள் வர்த்தகத்தை முன்னெடுத்தமை பிரதான பிரச்சனையாக அமைந்தது. மாஃபியாவை அவர்களே முன்னெடுத்து செல்கின்றனர். அந்த குழுவினரை ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியை தற்போது பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். போதைப் பொருள் வர்த்தகத்தை முன்னெடுப்பதற்கும் தற்போது முயற்சிக்கின்றனர். இது இலகுவான விடயம் அல்ல. இது தொடர்பில் நான் அமைச்சரவையிலும் ஜனாதிபதியுடனும் கலந்துரையாடியுள்ளேன். இதனை கட்டுப்படுத்துவதற்கு போலீசாரின் ஒத்துழைப்பை இதனை விட அதிகமாக நாம் எதிர்பார்க்கின்றோம். கொழும்பு மாநகர சபை ஏற்பாடு செய்துள்ள தேசிய புத்தக கண்காட்சி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று முற்பகல் ஆரம்பித்து வைக்கப்பட்டது.
கொழும்பு மாநகர சபை 10வது தடவையாக ஏற்பாடு செய்துள்ள இந்த புத்தக கண்காட்சி இன்று முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையின் கீழ் இந்த நாட்டில் இதுவரை தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நாம் தேசிய அரசாங்கத்தினை உருவாக்கினோம். ஒருபுறம் கொழும்பின் குப்பைமேடு மற்றும் முறையற்ற கழிவுப் பொருள் முகாமைத்துவம் தொடர்பான பிரச்சினை, மறுபுறம் தேசிய கடன் பிரச்சினை. பல்வேறு குப்பை மேடுகள் காணப்படுகின்றன. அதனாலேயே நாம் தேசிய அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்தினோம். தனிக்கட்சியாக ஆளும் அரசாங்கத்துக்கு இதனை செய்ய முடியாது. தனிக்கட்சியாக ஆளும் அரசாங்கத்திற்கு இதனை செய்ய முடியாமற் போனது. ஒன்றிணைந்த போதும் நாம் சிரமத்துடனேயே செயற்படுகின்றோம். எவ்வாறாயினும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் எண்ணியுள்ளோம். 2014ஆம் ஆண்டு இறுதியில் அப்போதைய அரசாங்கம் 7,391 பில்லியன் ரூபாய் கடனை பெற்றிருந்தது. 2016ஆம் ஆண்டு இறுதியில் தற்போதைய அரசாங்கம் 9,388 பில்லியன் ரூபாவை பெற்றிருந்தது. எனினும் இந்த தொகை 9,865 பில்லியன் ரூபாய் என கணக்காய்வு நாயகத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியா புதிய பஸ் நிலையத்தினை மீள செயல்படுத்துவது குறித்து சுமூகமான தீர்வு எட்டப்பட்டுள்ளதாக வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தார். 195 மில்லியன் ரூபாய் செலவில் வவுனியா புதிய பஸ் நிலையம் நிர்மாணிக்கப்பட்டு 7 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இன்னும் பயன்பாடற்ற நிலையிலேயே காணப்படுகின்றது. இணைந்த நேர அட்டவணையை அடிப்படையாக வைத்து இலங்கை போக்குவரத்து சபையின் ஊழியர்கள் மற்றும் தனியார் பஸ் ஊழியர்களுக்கு இடையில் தோன்றிய முரண்பாடே இந்த நிலைக்கு காரணமாக அமைந்துள்ளது. இந்த முரண்பாட்டை தீர்ப்பதற்காக நடைபெற்ற பல சுற்று பேச்சுவார்த்தைகள் தீர்வின்றி முடிவுற்றன. இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் பாவண்ணா டனீஸ்வரனுக்கும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் உரிமையாளர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் புதிய பஸ் நிலையத்தில் மாவட்ட மற்றும் மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் சேவைகளும் பழைய பஸ் நிலையத்தில் உள்ளூர் பஸ் சேவைகளையும் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இணைந்த நேர அட்டவணையின் பிரகாரம் இதனை பரீட்சார்த்தமாக 1 மாதத்திற்கு முன்னெடுக்க உள்ளதாக கூட்டத்தின் போது முடிவெடுக்கப்பட்டது. பேருந்து நிலையத்தை வச்சுக்கொண்டு எங்களோட வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் டைம் டேபிள் ஒரு போர்வையில எங்கண்ட சேவையை முடக்கி தனியாருக்கு அதிகபட்சமான சேவையை வழங்கி சேவை செய்யணும்ன்றதுல தான் அவர் இதாக இருக்கிறாருடைய புதிய பேருந்து நிலையம் துறக்கணும்ன்றது அவற்றை நோக்கம் இல்லை. நேர அட்டவணைக்கு அமைவாக சேவையாற்றுவதற்கு எந்த பேருந்து நிலையத்தையும் தயாராக தான் இருக்கும். தூர சேவையிலிருந்து வர எந்த பேருந்தும் 2 பேருந்து நிலையத்துக்குள்ளையும் உள்நுழைய முடியாதாம். அதை நாங்கள் முற்றாக மறக்கிறோம். அதை நாங்கள் இன்றைக்குமே ஏற்றுக்கொள்ள போறதில்லை. எங்களுடைய பயணிகள் அங்கு வந்து தங்கி இறங்கி தங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக இந்த புதிய பஸ் நிலையம் சகல வசதிகளையும் கொண்ட பஸ் நிலையமாக இருக்கின்றது. கடந்த 4 வருடத்துக்கு முன்பு தனியார் போக்குவரத்து வவுனியா மாவட்ட தனியார் போக்குவரத்து சங்க தலைவர் நானும் இந்த வவுனியா ஈபோசா சாலை முகாமையாளராக அந்த காலம் இருந்த சிவராஜசேகரம் சிவாஜி என்பவரும் நாங்கள் அன்று நிலையில் அரசு அதிபராக இருந்த PHM சால்ஸ் அன்று கவர்னராக இருந்த சந்திரஸ்ரீ அவர்கள் முன்னிலையில் அவர்களுடைய ஏற்பாட்டின் முன்னிலையில் இந்த 2 தனியாரும் ஈபோசாவும் புதிய பஸ் நிலையத்துக்கு போவதாக நாங்கள் கையொப்பமிட்டுத்தான் இந்த புதிய பஸ் நிலையம் கட்டப்பட்டது. இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் வடமாகாண ஆளுநர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் 4 கட்சிகளுக்கும் வட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. வவுனியாவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பஸ் தரிப்பிடத்தினை இயங்க செய்வதற்கு வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் பாவண்ணா டனீஸ்வரன் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் அவரை பதவியிலிருந்து நீக்குவதானது தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களின் வாழ்வாதாரத்தினை பாதிக்கும் என வட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. வவுனியா புதிய பஸ் தரிப்பிடத்தினை செயற்படுத்துவது தொடர்பில் கடந்த 18ஆம் தேதி இடம்பெற்ற கூட்டத்தில் சுமூகமான தீர்வு எட்டப்பட்டதாக வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 18ஆம் தேதி ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்பட்டிருக்கின்றது. புதிய பேருந்து நிலையத்தில் எல்லா உள்ளூர் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான இடவசதி குறைவாக இருக்கின்றது. அதனால் கௌரவ முதலமைச்சர் அவர்களிடம் அருகாமையில் இருக்கின்ற ஒரு 5 ஏக்கர் காணியை பெற்றதன் பின்னர் அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அதுவரையிலும் உள்ளூர் சேவைகள் கடந்த காலத்தில் இருந்தது போன்று இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் துறையினரும் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து தங்களது சேவைகளை ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பித்து புதிய
பஸ் நிலையம் சென்று தங்களுடைய வழித்தடத்தில் பயணிக்க வேண்டும். அந்த ஒழுங்குகளை இரண்டு தரப்பினர்களும் அன்றைய தினம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு பஸ் சேவைகள் வேறு வேறாக முன்னெடுக்கப்பட்டால் தாம் பெரிதும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிடும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். உள்சேவைக்கு ஒரு பஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஓட வரும்னு சொல்லுவோம். ஆனா அதெல்லாம் நாள் போக்குல சாத்தியப்படும்ன்றது தெரிய வராது. ஆனா எல்லாத்துக்கும் பொதுவில் ஒரே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லா சேவைகளும் நடக்கும்ன்றது. எனவே இரண்டு சேவைகளையும் ஒரே இடத்தில், அதாவது புதிய பஸ் நிலையத்தில் வைத்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு இந்த உயர் அதிகாரிகளும் போக்குவரத்து அமைச்சரும் அரசாங்கத்தோடு இதோடு சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினரும் முன்னின்று நல்ல ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்து நமது மக்களின் சுமைகளை போக்குவீர்கள் என நம்புகின்றோம். வடமாகாணத்தில் இணைந்த நேர அட்டவணையை அமுல்படுத்துவது தொடர்பில் வடமாகாண போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் வடமாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் நேர கண்காணிப்பாளர்கள் மற்றும் தனியார் பஸ் நேர கண்காணிப்பாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். எனினும் இந்த கலந்துரையாடலில் இலங்கை போக்குவரத்து சபையின் நேர கண்காணிப்பாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. இடையில உள்ள நிலையங்களான அந்த மேற்பார்வை நிலையங்களாக 24 இடங்களை நாங்கள் குறிப்பிடுத்திருக்கிறோம். 104 இடங்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். நேர கட்டுப்பாடுகளை அழைத்து அவர்களுடைய விடயங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றோம் என்ற விடயங்களை நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம். காலத்திலிருந்து ஒரு மாத காலத்திற்கு இவற்றை ஒரு பரீட்சார்த்த ரீதியில் இந்த நேர அட்டவணை நடைமுறைப்படுத்தி குறிக்கப்பட்ட பரீட்சார்த்த மாதம் முடிவில் முழுமையான நேர அட்டவணையை நாங்கள் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையோட சேர்ந்து இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் உத்தேசித்துள்ளோம். இந்த இணைந்த நேர அட்டவணையை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது விதமான பக்கச்சார்புகளும் இன்றி எங்களது மக்களுடைய நலன் கருதி இந்த சேவைகளை சிறப்பான முறையிலே அவர்கள் தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தலை நாங்கள் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். இலங்கை போக்குவரத்து சபை நேர கண்காணிப்பாளர்கள் அவர்களையும் நாங்கள் இன்றைய இந்த கூட்டத்திற்கு நாங்கள் அழைத்திருந்தோம். ஆனால் அவர்கள் இன்று சமூகம் அளிக்கவில்லை. முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் வாழ்க்கை வரலாற்றினை சித்தரிக்கும் உயர் தொழில்நுட்பத்திலான முதலாவது தமிழ் ஆவணப்படம் நேற்று வெளியிடப்பட்டது. மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயம் ஒன்றில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் 125வது ஜனன தினத்தினை முன்னிட்டு இந்த ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆவணப்படத்தினை மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலையின் பழைய மாணவரான தம்பிராசா பாபு வசந்தகுமார் தயாரித்துள்ளார். பிபிசி ஊடகவியலாளர் பூபாலரிடம் சீவகனின் மேற்பார்வையில் ரகுலன் சீவகனின் இயக்கத்தில் சுவாமி விபுலானந்தரின் வாழ்க்கை வரலாற்றினை சித்தரிக்கும் இந்த ஆவணப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் 7ஆம் நாள் திருவிழாவினை சிறப்பிக்கும் முகமாக அரங்கம் நிறுவனத்தினால் சுவாமி விபுலானந்தரின் ஆவணப்படம் நேற்று வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வில் பேராசிரியர்கள், அறிஞர்கள், புத்திஜீவிகள், கலைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். பாபு வசந்தகுமார் இந்த மட்டக்களப்பு மண்ணை சேர்ந்தவர். சுவாமி விபுலானந்தர் மீது அபரிவிதமான ஒரு பக்தியை வைத்திருக்கக்கூடியவர். அது மாத்திரமல்ல, அவர் சிவானந்தா கல்லூரியின் மாணவர். இப்படியாக பல காரணங்களால் அவர் எங்களுக்கு இந்த படத்தை தயாரிக்க வேண்டும், செய்ய வேண்டும், இப்படியான ஒரு படம் தேவை என்பது போன்ற விஷயங்களை எங்களுக்கு உண்மையில் முதலில் கூறியவர் அவர்தான். இந்த படத்தின் தயாரிப்பு பணிகள் அனைத்திலும் கூட தூள் என்று பல உதவிகளை செய்திருக்கின்றார். கிட்டத்தட்ட அவர் இல்லாவிட்டால் இந்த படம் வந்திருக்க முடியாது என்கிற நிலைமை காணப்படுகிறது. One of the greatest weaknesses of our society. ஆவணப்படங்கள் அதிகளவில் தயாரிக்கப்படாமையே எமது சமூகத்தின் பாரிய குறைபாடாகும். ஆவணப்படங்கள் இல்லை எனின் என்ன நேர்ந்தது என்பதை அறிய முடியாது. சுவாமி விபுலானந்தர் இந்தியாவில் என்ன செய்தார் என்பது தொடர்பில் சிலரே அறிந்திருப்பார்கள். இந்தியாவில் அவருக்கு சிறந்த வரலாறு ஒன்றுள்ளது. மதுரையில் சுவாமி விபுலானந்தருக்கு எழுந்து நின்று மரியாதை செலுத்தப்பட்டதாக ஒருவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதனை சிலரே அறிந்திருப்பார்கள். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்த பொழுது இன்னொரு சுவாமி அவரிடம் கேட்டாராம், நீங்கள் ஒரு துறவி, ஏன் சம்பளம் பெறுகின்ற ஒரு உத்தியோகத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று கேட்டாராம். அப்பொழுது சுவாமி மிக அமைதியாக அவருக்கு சொன்ன பதில், நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக இந்த உத்தியோகத்தினை, இந்த பணியினை செய்கின்றேன், அதற்கான கொடுப்பனவுகளை பெறுகின்றேன். யார் அந்த பிள்ளைகள் என்றால் என்னை போன்ற பிள்ளைகளுக்குத்தான் சுவாமி அப்பொழுது இந்த வேதனத்தை பெற்றுக் கொண்டார். அவர் சொன்ன மறுமொழி என்னையும் அதுக்குள்ளே உள்ளடக்கி இருந்தது. அத்தகைய
ஒரு அனுபவம் எல்லோருக்கும் கிடைக்காது. அந்த பெரிய நல்ல அனுபவத்தை பெற்ற நான் உண்மையிலே கொடுத்து வைத்தவன். கற்றறிந்த பறவையாக உலகமெல்லாம் சுற்றித்திருந்த விபுலானந்த அடிகளார் இறுதியில் வந்து சேர்ந்தது தான் பிறந்த இடத்துக்கு. மாபெரும் பல்துறை ஆளுமை பெற்ற ஒருத்தரைத்தான் இந்த மண் தந்திருக்கின்றது. தமிழருக்கு தேவையானது சமூக பணிதான். சமூகம் பல்வேறு வகையாக பிரிந்து கிடக்கிறது, பிரதேசங்களாக பிரிந்து கிடக்கிறது, மதங்களாக பிரிந்து கிடக்கிறது, சாதிகளாக பிரிந்து கிடக்கிறது. இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து தமிழர் என்கின்ற அந்த முற்போக்கு எண்ணம் கொண்ட தமிழர்கள் என்ற வகையில் தமிழினம் திரள வேண்டும் என்று சுவாமி அவர்கள் நினைத்தார். அந்த கருத்தை அவர்கள் இந்த ஆவணப்படத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். விபுலானந்தர் உலகத்தின் தமிழ் அடையாளம். ஆனால் விபுலானந்தருக்கு அடையாளம் மட்டக்களப்பு. மட்டக்களப்பு அவரின் அடையாளம். மட்டக்களப்பின் அடையாளம் என்ன? பாடும் மீன். பாடும் மீன் என்ற சொற்பதத்தை உருவாக்கி அது பாடும் மீனாக இருக்கலாம் என்ற கற்பனையை தந்து இந்த நாட்டுக்கு பாடும் மீன் நாடு என்ற பெயரை கொண்டு வந்து இந்த மண்ணுக்கு ஒரு அடையாளம் விபுலானந்தர். கிளிநொச்சி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய முன்றலில் இந்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் ஸ்தாபிப்பதற்கு ஜனாதிபதி அவர்கள் கைச்சாத்திட்டதாக நாங்கள் அறிந்தோம். உண்மையிலேயே அதை சர்வதேசமும் சர்வதேசத்தில் வாழுகின்ற மக்களும் அதனை வரவேற்றுக் கொண்டு அதற்கு ஆதரவு தெரிவித்து வாழ்த்துக்கள் கூறியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அது ஒரு வேதனைக்குரிய விடயம். இன்று யுத்தம் முடிந்து 8 வருடங்களை கடந்துவிட்ட போது நாங்கள் பலதரப்பட்ட நிறுவனங்கள், அரசையும் அரசியல்வாதிகளையும் அமைப்புகளையும் நம்பி எங்களுடைய உறவுகளை தேடுவதை பின்னடித்து எங்களுடைய உறவுகளை தேடி அவர்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தர முடியாதவர்களாகத்தான் நாங்கள் தெருவிலே இறங்கி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஐநாவையும் எங்களையும் ஏமாற்றுவதற்காகத்தான் இந்த அலுவலகத்தை திறப்பதற்கு இவர்கள் முன்வருகிறார்களே தவிர இந்த அலுவலகத்தின் ஊடாக எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை பெற்றுத்தர முனைவதாக எங்களுக்கு தெரியவில்லை. அந்த காணாமல் போனோர் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்ட போது கூட அதில் எத்தனையோ திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டது. கடற்படையினர் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை தாம் நிராகரிப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி அமைச்சர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவிக்கின்றார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் விமர் வீரவங்ச இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். முன்னாள் கடற்படை தளபதியுடன் தனிப்பட்ட பிரச்சனையே நேவி சம்பத்துக்கு இருந்தது. கடற்படை தளபதியின் சில பிரிவுகளுடன் சம்பத்திற்கு தகாத தொடர்புகள் காணப்படுவதாக பிரச்சனை ஏற்பட்டு அப்போதைய கடற்படை தளபதி நேவி சம்பத்தினை கொலை செய்ய தேடுவதாக தெரிவித்து மறைந்திருந்தார். அதுவே பின்புலம். அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் என்னிடம் வந்து முறையிட்டார். ஏனெனில் அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கும் முன்னாள் கடற்படை தளபதிக்கும் கருத்து முரண்பாடுகள் காணப்பட்டன. அப்போது நான் சட்ட ரீதியான போராட்டத்தில் ஈடுபட்டேன். பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவித்து ரகசிய போலீசாரிடம் ஒப்படைத்தேன். விமல் வீரவங்ச போன்றவர்கள் செய்யும் திருட்டுத்தனம், அச்சுறுத்தல் போன்ற செயற்பாடுகள் கடந்த காலங்களில் நான் மேற்கொள்ளவில்லை, தற்போதும் மேற்கொள்வதில்லை. அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா இன்று கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இரணைமடு ராணுவ தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்டத்தின் தற்போதைய நிலைமை குறித்து அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார். தற்போது ஏற்பட்டுள்ள நிலை தொடர்பில் அமைச்சரவையை தெளிவூட்ட நாம் எண்ணியுள்ளோம். அத்துடன் இதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொள்வது தொடர்பில் அனைத்து அமைச்சுக்களுடனும் நாம் கலந்துரையாட உள்ளோம். எமது அமைச்சினூடாக பூரண அறிக்கையொன்றை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளோம். அதன் பிரகாரம் வறட்சி மற்றும் வறட்சியற்ற காலங்களில் நீரை எவ்வாறு பயன்படுத்துவது தொடர்பான திட்டம் ஒன்று குறித்து நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். இலங்கையை நெல் உற்பத்தி செய்யும் பல பகுதிகளில் இந்த நிலை தோன்றியுள்ளது. 2 போகங்களிலும் பயிற்சியில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விவசாய காப்புறுதி சபை அல்லது மற்றொரு சபையினூடாக நிவாரணம் வழங்க முடியுமா என நாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். யானோயா திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்ததன் பின்னர் இந்த பகுதிகளில் உள்ள குளங்களுக்கு நீரை பாய்ச்சும் செயற்பாடுகள் இடம்பெறும். நீண்டகால திட்டங்களும் இதனுள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதேவேளை வடமராட்சி கிழக்கு உடுத்துறை இயக்கச்சி கொடுக்கிலாய் அவசர வெளியேற்ற பாதை பகுதியளவில் புனரமைக்கப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 12 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த பாதை புனரமைக்கப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனும் கலந்து கொண்டிருந்தார். வடமாகாணத்துக்கு மகாவலி திட்டம் உள்வாங்கப்பட்டதா என்று கேட்டால் கொள்கை அளவு உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது
மொரகாக்கந்த அணை திட்ட வேலை முடிவு பெற்றிருக்கின்றது. அந்த திட்டத்திலிருந்து வடமத்திய கால்வாய் வழியாக மகாவலி தண்ணீர் கனராயன் ஆற்றின் உற்பத்தி பிரதேசமான சேமமடு பகுதி வருந்தனைக்கும் அந்த கால்வாய் நீட்டப்பட்டு அங்கிருந்த கால்வாய் கனராயன் ஆற்றுடன் தொடுக்கப்படும். அப்படி தொடுக்கப்படும் பொழுது சேமமடு ஏற்கனவே உள்ள இரணமடு குளத்துக்கு இந்த நீர் கிடைக்கும். இதை தவிர இந்த மேல் கனகராயன் ஆறு என்று ஒரு நீர்த்தேக்கமும் உருவாக்கப்பட இருக்கின்றது திட்டத்தின்படி. இதன் ஒரு பகுதி பாலியாறு பரங்கியாருக்கு திருப்பப்பட்டு அங்கேயும் ஒரு பெரிய ஒரு பிரதேசம் அபிவிருத்தி செய்யப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இதே மாதிரி மல்வத்தோயா செட்டிக்குளம் பகுதிக்கு வரும்பொழுது அருவியார் என்ற பெயருடன் வருகின்றது. அந்த அருவியாற்று பிரதேசமும் இந்த மகாவலி திட்டத்தில் அபிவிருத்தி செய்யப்பட இனம் காணப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த திட்டங்கள் அமூல் நடத்துறதுக்கு தண்ணி வருவதற்கு NCP கனால் வடமத்திய கனால் திட்டம் உருவாக்க வேணும். அது இன்னும் வேலை தொடங்கவில்லை. அது தொடங்கினால் எத்தனை வருஷம் 2 அல்லது 3 வருஷங்கள் எடுக்கலாம். அதன் பின்னர் தான் நீர் வரும். மொரகாக்கந்த அணையில இருந்து அந்த நீரை வடமத்திய மாகாணத்தின் மேல் பகுதிக்கு திருப்பறத்துக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதனால வடமாகாணத்துக்கு மகாவலி நீர் வர கொடுப்பதற்கான பெருமளவு நீர் இருக்கின்றதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. வறட்சி காரணமாக நாடளாவிய ரீதியில் 13 மாவட்டங்களைச் சேர்ந்த 10 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வடமாகாணத்தைச் சேர்ந்தவர்களே வறட்சியால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவம் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக மக்கள் பட்டுள்ளனர். வறட்சி காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் அளம்பில் பகுதிக்குட்பட்ட தங்கபுரத்தில் வசிக்கும் சுமார் 320 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. விவசாய நிலங்களில் 45 அடிக்கு மேல் ஆழ்துளை கிணறுகளை தோண்டி விவசாய தேவைக்கான நீரை பெற்றுக் கொள்கின்றனர். விவசாய பயிற்சியை முற்றாக அழிவடைந்துள்ளமையால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். விவசாயம் செய்து எல்லாம் எரிஞ்சு போச்சு. மழையை நம்பி நாங்கள் விவசாயம் செய்த நாங்கள் 3 ஏக்கர் வயல் பக்கத்துக்காரர் வயல் எல்லாம் எரிஞ்சு எங்களுக்கு பிரதேச சபையில இருந்து எல்லாருக்கும் அறிவிச்சு இதுவும் வெறும் டேங்க கொண்டு வச்சிருக்கு. தண்ணி எங்களுக்கு கொண்டு அடிக்கல. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கூட விடையலாம். தண்ணியால கஷ்டம். இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு ஒரு கிணத்துக்கு தான் இருக்கு. அதுக்கு முடிய நாங்க செத்துடுவோம். கடும் வறட்சி காரணமாக அளம்பில் தங்கபுரம் மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். குடியிருப்பு பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகளை தோண்டியும் நீரை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். அதோட 45 முழத்துல எங்கட வளவுக்கு கிணறு வெட்டி கூடி இன்னும் நாங்க ஒழுங்கான தண்ணி குடிப்பதற்கு கூடி பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கிறோம். இதேவேளை முல்லைத்தீவு நாயாறு நீரேறி வற்றியுள்ளமையால் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நாயாறு கடல் தண்ணி ஏறி இங்கு நாயாறு இந்த ஆறு முழுக்க வத்தி ஆண்டாங்குளம் குமுளாமனை அளம்பில் செம்மேல ஏரியா ஆறு முழுக்க வத்தி தொழில் செய்யவே இயலாத நிலைமையில் இருக்கிறோம். மன்னார் மாவட்டத்திலும் தொடரும் வறட்சி காரணமாக தென்னை செய்கையாளர்கள் பாதிப்படைந்துள்ளனர். தமக்கான நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர்.